ஒரு முறை ஒருவருடைய மரணத்துக்கு நான் போயிருந்தேன். அவரை பற்றி வீட்டார் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடத்துவதற்காக ஆயத்தம் பண்ணாங்கன்னு. அவர் இருதயம் பாதிக்கப்பட்டது. அவர் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டா ஃபிட்டா தான் பாடி வச்சிருப்பார். அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு அவரை கூட்டிட்டு போகும்போது பெட்ல இருந்து ஸ்ட்ரெச்சர்ல உட்காருங்க படுங்கன்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னார், ஸ்ட்ரெச்சர் எதுக்கு, எனக்கு நல்லா இருக்கேன், நடந்தே வருவேன், திரும்பி நடந்தே வெளியே வருவேன்னாராம். எவ்வளவு சொன்னாலும் கேட்கலையாம். ஸ்ட்ரெச்சரை வெறுமையா தள்ளிட்டு போனாங்க. இவர் பக்கத்துல நடந்து வந்தாராம். வெளியே குடும்பம் நிற்கிறாங்க, எல்லாரும் கை காட்டிட்டு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பத்திரமா வெளியே வருவேன், நடந்தே வருவேன்னாராம். வெளியே வரும்போது ஸ்ட்ரெச்சர்ல ஒரு உயிரோடு வரல, மரித்து தான் வந்தார். நான் யாரும் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவு அற்பமானது. நாம நினைக்கிறபடி நம்முடைய பலத்தை வச்சுக்கிட்டு சத்துவத்தை வச்சுக்கிட்டு இன்னன்னைக்கு இங்கங்க போவேன் அதை செய்வேன்னு சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நம்முடைய எல்லா திட்டமிடல்ல ஒரு வார்த்தை சொல்லணும், கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நான் வருவேன், ஹல்லேலூயா, நான் செய்வேன், தேவ சித்தம். இது என்னுடைய வாழ்க்கை என் கையில இல்ல, ஜீவன் கர்த்தருடையது, வாழ்நாள் கர்த்தருடையது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த நினைவு கர்த்தர் மேல இருக்கணும், அதுதான் முக்கியப்படுத்துறேன்.